சின்ன மருமகள் இங்க எல்லாருமே பாத்துறாங்க. சேதுவும் தாமரையும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்திருக்காங்களே. இத பார்க்கும்போது எனக்கு பெத்த வயிறு பத்தி எரியுது. அண்ணன், உன் வீட்டுல இருந்தா என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும் தானே இருந்தேன். ஆனா உன் பையனால என் பொண்ணுடைய வாழ்க்கையே இப்படி பறி போகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன காரியம் பண்ணியிருக்கான் சேது. சேது தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து தாமரை கிட்ட அதிகம் பேசி பழகுறது இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் மேல ஆசை வச்சிருந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையேன்னு. இப்போ நானும் என் பொண்ணும் என்னென்ன பண்ண போறோம்? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னென்ன பதிலு சொல்லுங்க அப்படின்னு சாவித்திரிங்க ராஜாவை பிடிச்சு கேக்குறாங்க. ஐயா, ஊர் பெரியவங்க எல்லாருமே இருக்கீங்க, இதுக்கு என்னதான் முடிவு? அப்போ என் பொண்ணு அவ்வளவுதானா? என் பொண்ணை ஆசாசியா வளர்த்து ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி என் பொண்ணை சீரழிப்பா செய்யுதுன்னு கனவு கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு அழுவ. உடனே என்ன ராஜாங்கம் பார்த்துட்டு இருக்க, என்ன முடிவு பண்ண போற? அண்ணன், நான் என்னென்ன முடிவு சொல்றது அப்படின்னு ராஜாங்க சொல்ல, என்ன ராஜாங்கம், நீ இப்போ அமைச்சரா இருக்க, இந்த விஷயம் மட்டும் ஊருக்கு அதுக்கு போனுச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. அமைச்சர் வீட்லயே இப்படி ஒரு நிலைமையானு உன்னை பத்தி தப்பா இல்லைன்னு பேச ஆரம்பிச்சுவாங்க ராஜாங்கம். கண்டிப்பா நீ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிதான் ஆகணும். நம்ம ஊர் வழக்கப்படி அந்த பொண்ணை சேதுக்கு கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனு என்னங்க பேசுறீங்க? சேதுன்னா கல்யாணம் ஆகாத பையனா? சேதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவளும் ஊர்ல டாக்டருக்கு படிக்க போறேன்னு ஊரே ஃபேமஸ் ஆயிருக்கா, தலைவர் வரைக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதுவும் தானே தப்பா போகும். ஊரு மாமாவை காரி துப்பும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ராஜாங்க ஒண்ணு, டேய் சேது, ஏன்டா அப்படி பண்ண? உன்னால இன்னைக்கு நான் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் பாரு. உன்னை போய் என் குடும்ப வாரிசு, என் நம்பிக்கை அப்படின்னு எல்லாம் நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு காயத்தை பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லடா. உன்னை என் புள்ள சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாகடான்னு சொல்றாங்க. சாவித்திரி ஒண்ணு, அண்ணன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்ணே, இப்போ இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும் முதல்ல அப்படின்னு சொல்ல, என்ன சாவித்திரி என்ன பண்ண சொல்ற? அதான் சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரனே, மாமா நான் ஒரு ஐடியா சொல்றேன் மாமா, அது மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா உங்களுடைய பதவிக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் கலங்கும் வராம இருக்கும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி ஈஸ்வரி என்ன பண்ணணும்? அதான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டானே இவன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரனே, இல்ல மாமா, நாம தமிழ்ச்செல்வியை விட்டு என்னால இனிமே சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு படிக்கிறதுல மட்டும் தான் கவனம் ஃபுல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கைக்கு நான் செட் ஆக மாட்டேன். அதனால நான் எங்க மாமாவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இதுல இருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லி அவ வாயில சொல்ல வச்சிட்டோம்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே ராஜாங்கமும் சரி ஈஸ்வரி, நீ சொல்றது கரெக்டு தான், அவளை கூப்பிட்டு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி கூப்பிட்டு ஈஸ்வரி மிரட்டி சொல்றாங்க, இந்த பாரு நீயாவே கிளம்பிடுற புரியுதா? அதை விட்டுட்டு நாளை பின்ன மாத்தி போய் இங்க நடந்ததை பத்தி யார்ட்டையாவது ஏதாவது மூச்சு விட்ட அப்புறம் நீ இல்ல உன் குடும்பமே இந்த ஊர்ல இருக்க முடியாது பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி விடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழுதுட்டே நிக்கிறாங்க. சரி தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. இல்ல தமிழ்ச்செல்வி, கண்டிப்பா நைட் நான் ஃபுல்லா குடிச்சிருந்தேன், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படி ஒரு கீழ்வெட்ட வேலையை சத்தியமா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் நம்புறேங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க, உங்க மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன்னு நல்லாவே புரியுது. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே உங்களை தப்பா நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தமிழ் பயங்கரமா அழுகுறாங்க. உடனே சேது அழுவாத தமிழ் அப்படின்னு சொல்ல, தமிழ் உடனே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாளைக்கு தானே கல்யாணம் சொன்னாங்க, அதுக்குள்ள இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா நிரூபிச்சு தீர்வுன்னு சொல்லி தமிழ் அழுதுட்டு இருக்காங்க. ராஜாங்க ஒண்ணு, உன்னை என் புள்ள நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அருகதே இல்லடா இதுக்கப்புறம் நீனு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இங்க தமிழ் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கதவு கிட்ட ஒரு மாத்திரை கவர் இருக்கிறதா பாக்குறாங்க தமிழ். இது என்ன மாத்திரை கவர் அப்படின்னு எடுத்து படிச்சு பாக்குறாங்க. தமிழுக்கு இங்க ஓரளவுக்கு டாக்டரை பத்தி எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுனால, இது மயக்கத்து இருக்கிற மறந்தாச்சு, இந்த மாத்திரை இப்படி இங்க கிடக்குது அப்படின்னு இங்க தமிழ் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு நேரா கருப்பு அடைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் போறாங்க. போயிட்டு இந்த மாத்திரை எதுக்கு உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் இது மாதிரி இது மயக்க மாத்திரமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லவும், இங்க ஒண்ணு, இந்த பிராண்ட் நம்மள்ட்ட இருக்குமா, நமக்கெல்லாம் இந்த பிராண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, உங்களுக்கெல்லாம் வைக்கிறீங்களா? ஆமாமா, நமக்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கேமரா கொஞ்சம் பார்க்கணும்னு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. உடனே அந்த கடைக்காரரும் அந்த கேமராவை காட்டுறாரு. அதுல பார்க்கும்போது கடைசியா நேத்தி சாவித்திரியும் தாமரையும் இந்த மாத்திரையை வாங்கிட்டு போறத நம்ம தமிழ்ல பாக்குறாங்க. அப்போ சாவித்திரி அம்மாவும் தாமரையும் தான் சேர்ந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இங்க தமிழுக்கும் கருப்புக்கும் எல்லாமே தெரிய வருது. கருப்பு சொல்றாரு, ஆமாமா, இது மாப்பிள்ள என் கூட தான் ஃபுல்லா குடிச்சான், குடிக்கும்போது கூட ஒன்ன பத்தி தான் பேசினான். அப்படி இருக்கும்போது என் மாப்பிள்ள இப்படி அப்படி விஷயத்த பண்ற ஆள் கிடையாதுமா, எனக்கு அவங்க நம்பிக்கை இருக்குமான்னு சொல்றாங்க.
உடனே இங்க வராங்க. பார்த்தா இங்க நம்ம சாவித்திரியும் தாமரையும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்த்து ஈஸ்வரிக்கு சந்தேகம் வந்துடுது. சாவித்திரிட்ட போய் ஈஸ்வரி கேட்கறாங்க, அத்தாச்சி எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு, உண்மையை சொல்லு, இங்க என்ன நடந்துச்சு? தாமரையா போய் எதுவும் சேதுட்டு தப்பா இருந்துட்டானா, இல்ல சேதுவா தாமரை தப்பா இருந்துட்டானா? எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு அத்தாச்சி அப்படின்னு சொல்ல, என்ன மதனி இப்படி பேசுறீங்க நீங்களும்? இன்னும் நீங்களும் நம்பலையா? என் பொண்ணு நைட்டு பால் கொடுக்க போனா மதனி, அப்படியே பிறந்தநாள் வாழ் சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு போனா. அவ சின்ன பொண்ணு மதனி. ஆனா சேது அப்படியா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், இப்போ பொன்னாடிய பிரிஞ்சிருக்கான், அந்த ஏக்கத்துல ஏதோ பண்ணி போட்டான், நான் என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சாவித்திரி சமாளிக்கிறாங்க. இங்க ஈஸ்வரிக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. இங்க ஈஸ்வரி அதே சந்தேகத்துல வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க. பாத்தியா தாமரை, ஈஸ்வரிக்கு டவுட் வந்துருச்சு. யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நைட் தாண்டிட்டா போதும், காலையில நின்று சேதுவோட பொண்டாட்டி தமிழ்ச்சில இருந்து வீட்டு விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீ தாண்டி இந்த வீட்டுடைய சின்ன மருமக, நீதான் மகாராணி அப்படின்னு சாவித்திரி தாமரை சொல்றாங்க. இதை நம்ம தமிழுக்கு காதல் வாங்கிறாங்க. அப்போ நாம கணிச்சது கரெக்டு தான். அப்போ சேதுக்கும் இவளுக்கும் எதுவும் நடக்கல, எல்லாமே கட்டுக்கதை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க தமிழ். இங்க அடுத்த நாள் காலையில எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. இங்க சேது படுத்திருக்காரு. இங்க வந்து சாவித்திரி கூட்டு போறாங்க. சேதுவும் ஒரு மனசா என்ன பண்ண தெரியாம அமைதியா கீழே போறாரு. எல்லாரும் கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து சாவித்திரி சொல்றான், இங்க பாரு, நீ இப்போ கோயிலுக்கு வர, வந்துட்டு நேத்தி மதனி சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கையில இது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நான் வந்து எங்க வீட்டுக்கே போறேன், நான் வந்து படிக்கிறது மட்டும் தான் ஆர்வமா இருக்க போறேன் இதுக்கப்புறம், அதனால இந்த பொண்ணை எங்க மாமா கல்யாணம் வைக்க போறேன் அப்படின்னு நீயாவே சொல்லிட்டு இந்த தாலி எடுத்து உன் கையால கொடுத்து கட்டு சொல்லிட்டு அதோட திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியாமா, சரிம்மா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே சாவித்திரி, என்னடி ரொம்ப நக்கல் மேல பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல அப்படின்னு சொல்ல, என் மனசுல எங்க மாமா சீர்தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க தமிழ். உடனே பாத்தியானே திமிர பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாரு சாவித்திரி, கிளம்பு போலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி, இருங்க மாமா, அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, உங்களுக்கு உங்க பதவி மேல இருக்கிற பயம் உங்க புள்ள மேல நம்பிக்கை இல்லாம போச்சு மாமா. உங்க புள்ளைய நீங்க எப்படி நம்பாம போனீங்க? இத்தனை நாள் வரைக்கும் என் புள்ளதான் எல்லாமே சொன்னீங்க, ஆனா அப்படியாப்பட்ட புள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, உங்களுக்கு ஏமாமா தோணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இங்க ராஜாங்க ஒண்ணு, மோகனா இவ என்ன பேசிட்டு இருக்கா இப்போ, இதெல்லாம் இப்ப தேவையே இல்லை, நாம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க தமிழ் ஒண்ணு, இருங்க அத்தை, இருங்க மாமா, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இங்க மாத்திரைக்கல்ல போயிட்டு நம்ம சாவித்திரியும் தாமரையும் அந்த மாத்திரையை வாங்கும்போது ஒருத்தர் நல்லா மயங்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவருக்கு தெரியக்கூடாது, அப்படி மாத்திரையை கொடுங்கன்னு சொல்லி அந்த மெடிக்கல் கார்டை வாங்குறது. இங்க நைட்டு ஈஸ்வரி கேட்டு போனதுக்கு அப்புறமா சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டதுன்னு எல்லாமே வீடியோவா இங்க தமிழ் டிவியில போடுறாங்க. அதை பார்த்ததும் தான் ராஜாங்கத்துக்கு புரியுது, அப்போ சேதுமலையின் தப்பும் இல்ல, சாவித்திரியும் தாமரையும் வேணும்னே கடையில போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து அந்த மாத்திரைய நம்ம சேதுக்கு போட்டு கொடுத்து அவனை வேணும்னு இப்படி ஒரு பழிப்பாவத்துக்கு ஆளாக்கி அதுல குளிர் காயிறாங்க அப்படிங்கிறது அப்பதான் ராஜாங்கத்துக்கு புரியுது. ராஜாங்க சாவித்திரி கூப்பிட்டு, என்ன சாவித்திரி இதெல்லாம் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. சாவித்திரி ஒண்ணு, அண்ணா இல்லைண்ணா ஏதோ போய் சொல்றானே, ஏதோ வேணும்னு பண்றானே இப்பெல்லாம் அப்படின்னு சொல்ல, சேது தாமரைய பல்லான்னு அறையாரு. உண்மையை சொல்றா வெட்டி போவா இங்கே உனைய அப்படின்னு அருவாள் தூக்க தாமரை பயந்து போய் எல்லாம் உண்மையை ஒத்துக்கிறாங்க. உண்மைதான் மாமா, அவ சொன்னதெல்லாம் உண்மைதான், உங்களுக்கு எனக்கு எதுவுமே நடக்கல, எல்லாமே நானும் அம்மாவை படுத்துட்டு தான் அப்படின்னு தாமரை ஜகா வாங்கிறாங்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, இப்படி பொண்ணை கூட்டி கொடுத்து அது மூல குளிர் காயக்கூடிய ஒரு அம்மாவை சத்தியமா எங்கேயுமே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பத்தான் அப்படியே தாமரையும் சாவித்திரியும் அப்படியே புடிச்சிட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. நீங்களா ஒரு பொம்பளைங்களாடி, சி, இனிமே இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களால கலங்கமாயிடும்டி, இது சுத்தமான வீடு, இதுல வாழ்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ராஜா உடனே சேது பிடிச்சி, என்னை மன்னிச்சிருப்பா சேது, பதவி வெளியில பதவி மேல இந்த ஆசையில என் பிள்ளை இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு நான் வந்து யோசிக்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ராஜாங்கம் சேதுட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அதோட இவன் அப்பா உனக்கான மனைவி, நானே உன்னை நம்பல, ஆனா இவ ஒண்ணு நல்லாவே புரிஞ்சிருக்கா, இவதான் உன் வீட்டு மனைவி, நம்ம வீட்டு மருமக, அதுவும் இந்த வீட்டுடைய சின்ன மருமக இவதாப்பான்னு சொல்லி ராஜாங்கமே மன்னிச்சு தமிழ வீட்டு மருமகளா ஏத்துக்கிறாரு.